மோட்டோரோலா மொபைல் ஃபோன்ஸ் ஒரு காலத்தில் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா கண்ணை மூடிட்டு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு வாங்கக்கூடிய மொபைல் ஃபோன்ஸ் தான் மோட்டோரோலாலேருந்து வரக்கூடிய மொபைல் ஃபோன்ஸ். ஆனால் சமீப காலமாக மோட்டோரோலா மொபைல் ஃபோன்ஸில் விலை கொஞ்சம் அதிகமாக அவங்க வச்சு லான்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் அதெல்லாம் மாறுற மாதிரி இப்போ வந்து மோட்டோருடைய மோட்டோ 1 ஆக்ஷன் அப்படிங்கிற மொபைல் ஃபோன் 13,999 rupees, அதாவது 14,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் ஃபோனில் பல சிறப்பான அம்சங்கள்லாம் இருக்குது. இது என்னென்ன அம்சங்கள்லாம் இருக்குது, இந்த மொபைல் ஃபோன் நீங்கள் வாங்கலாமா வேணாமா, முக்கியமான விஷயம் இந்த மொபைல் ஃபோன் உங்களுக்கு சூட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவை தொடர்ந்து பாருங்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், கடைசி வரைக்கும் விடாமல் பாருங்கள். ஒரு மாதத்துக்கு முன்னாடி மோட்டோல இருந்து மோட்டோ 1 விஷன் அப்படிங்கிற மொபைல் ஃபோன் வந்துச்சு. ஸோ அந்த மொபைல் ஃபோனுடைய பிரதான அம்சமே என்னன்னு பார்த்தீங்கன்னா 21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் பின்னாடி பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் கேமராவோட டூயல் கேமரா அரேஞ்ச்மெண்ட்டில் கொண்டு வந்திருந்தாங்க. கேமராக்காகவே பிரத்யேகமாக பண்ணப்பட்ட ஒரு மொபைல் ஃபோன் தான் அந்த மோட்டோ 1 விஷன். ஸோ இப்போ அதை தொடர்ந்து மோட்டோ 1 ஆக்ஷன் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் கேமராக்காக பண்ணப்பட்ட ஒரு மொபைல் ஃபோன் தான். ஆக்ஷன் கேமரா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, குறிப்பாக இந்த கோப்ரோ மாதிரி ஆக்ஷன் கேமராலாம் வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அது ரொம்ப விலை அதிகமாக இருக்கு, இல்லை அதை வாங்கிட்டோம்னா தினமும் நம்ம யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த மோட்டோ 1 ஆக்ஷன் மொபைல் ஃபோனை வாங்கலாம். பட் அது மட்டும் காரணம் கிடையாது. இந்த மொபைல் ஃபோனில் பல விஷயங்கள் இருக்குது. என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது, மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எப்பயும் நம்மள யூஷுவல் பாணியில் ரிவ்யூ பண்ணி சொல்லிடுறேன் உங்களுக்கு. மோட்டோ 1 ஆக்ஷன் மொபைல் ஃபோன், இந்த மொபைல் ஃபோனுடைய அன்பாக்சிங் எல்லாமே ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு டைரெக்டாக இந்த மொபைல் ஃபோன் எப்படி இருக்குது, ப்ளஸ் பாயிண்ட்ஸ் மைனஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். டிசைன்ல இருந்து ஆரம்பிப்போம். இந்த மோட்டோ 1 ஆக்ஷன் மொபைல் ஃபோன் நல்ல ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக்கால பண்ணப்பட்ட ஒரு மொபைல் ஃபோன். 21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்கிற டிஸ்பிளேனால மொபைல் ஃபோன் கொஞ்சம் நேரோவாக கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம USB Type-C போர்ட்ஸ் பெருவாரியாக பார்க்குறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. IPS LCD பேனல்னால இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு விஷயத்தில் நல்லது தான். ஏன்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி ஃபேஸ் அன்லாக்கிங் மெக்கானிசமே ஃபாஸ்ட்டாகவும் அக்யூரேட்டாகவும் இருக்குது. பிளாஸ்டிக் பாடியில் பண்ணப்பட்ட மொபைல் ஃபோன்னால மொபைல் ஃபோன் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. 176 கிராம்ஸ் தான். ஆனால் கொஞ்சம் திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக 9.2 mm இருக்குது. டிசைனில் மைனஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் ஆக்ஷன் கேமரா ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கிற மொபைல் ஃபோன் மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கேத்தாப்புல ரொம்ப ரக்கடாக டிசைன் இருந்துச்சு அப்படின்னா, ஆக்ஷன் கேமரா மாதிரி இந்த மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறப்போ ஆக்சிடென்ட்டாக மொபைல் ஃபோனை கீழே ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப பெரிய டேமேஜ் ஒன்றும் வந்திருக்காது. ஆனால் இந்த மொபைல் ஃபோன் அப்படி இல்லை. பார்க்குறதுக்கு இந்த பிளாஸ்டிக் டெலிகேட்டாகவும் ஸ்க்ராட்ச் அதிகமாக ஆகக்கூடிய ஒரு டிசைனாகவும் இருக்குது. இன்னொரு விஷயம், இந்த பஞ்ச் ஹோல் நாச் கொடுத்துருக்காங்க. ஆனால் நாச் பார்க்கறதுக்கு மித்த மொபைல் ஃபோனில் நம்ம பார்த்த பஞ்ச் ஹோல் நாச்சை விட இதில் கொஞ்சம் பெருசாக இருக்குது. மோட்டோ 1 விஷன் மொபைல் ஃபோனில் IP52 ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க, அதாவது டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த மோட்டோ 1 ஆக்ஷன் மொபைல் ஃபோனில் டஸ்ட் ப்ரூஃபிங் கிடையாது, வாட்டர் ஸ்பிளாஷ் இருந்தால் மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்ஷன் கேமராங்கிறப்போ டஸ்ட் ப்ரூஃபிங்கும் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். அடுத்தபடியாக டிஸ்பிளே பார்ப்போம். 21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் மோட்டோ 1 விஷன் பார்த்தோம். அதே மாதிரி தான் இந்த மொபைல் ஃபோன்லையும் 21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொண்ட ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 6.3 inch மொபைல் ஃபோனோட டிஸ்பிளே டயகனலி ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான மொபைல் ஃபோனாக இருக்குது. அதே நேரத்தில் டிஸ்பிளேயும் பார்த்தீங்கன்னா IPS LCD பேனல் தான். ஆனால் இருந்தாலும் ரொம்ப பிரைட்டாகவும் கலர்ஸ்லாம் அக்யூரேட்டாகவும் இருக்குது. இது ஆக்ஷன் கேமரா மாதிரி யூஸ் பண்ணுறதுனால அதிகமாக அவுட்டோரில் யூஸ் பண்ணுவோம். அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போது கூட மொபைல் ஃபோனுடைய விசிபிலிட்டி, டிஸ்பிளேயோட விசிபிலிட்டி நல்லா இருக்கு. AMOLED பேனல்லாம் இல்லை, இருந்தாலும் இவங்க ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே மாதிரியே கிட்டத்தட்ட கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காக மோட்டோ டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு ஆப் ஃபீச்சர் மூலமாக மொபைல் ஃபோனை எப்போல்லாம் நீங்கள் கையில் எடுக்கிறீங்களோ நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். டிஸ்பிளேல நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. மித்தபடிக்கு பெரும்வாரியான எந்த அப்ளிகேஷன்லேயுமே இது வரைக்கும் இந்த 21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோக்கு சப்போர்ட் வரல. Asphalt 9 மாதிரி ஒரு சில கேம்ஸுக்கு மட்டும் தான் சப்போர்ட் வந்திருக்கு. PUBG மாதிரி கேம்ஸுக்குலாம் சப்போர்ட் கிடையாது. அதே மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் இந்த மாதிரி ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பார்ட்னர்ஸ்லேருந்து வர்ற கண்டென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னுமே 21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ சப்போர்ட் கிடையாது. யூடியூப்ல மட்டுமே சில வீடியோஸ் தான் 21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கிரியேட் பண்ணுற வீடியோஸ்க்கு மட்டும் தான் இதுக்கு சப்போர்ட் இருக்கு. அடுத்தபடியாக கேமரா பார்ப்போம். ஒரு வித்தியாசமான கேமரா அரேஞ்ச்மெண்ட், இது வரைக்கும் எந்த மொபைல் ஃபோன்லையும் நம்ம பார்க்காத மாதிரி கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 12 மெகா பிக்சல் பிரைமரி சென்சர். மோட்டோ 1 விஷன் மொபைல் ஃபோனில் 48 மெகா பிக்சல் இருந்துச்சு, அது இதில் கிடையாது. 12 மெகா பிக்சல் பிரைமரி சென்சர். அதுக்கு அடுத்தபடியாக 16 மெகா பிக்சல் குவாட் பிக்சல் கொண்ட ஒரு அல்ட்ரா வைட் ஆக்ஷன் கேமரா. இந்த ஆக்ஷன் கேமரா மாடியூல்னால
போட்டோஸ் எடுக்க முடியாது, ஒன்லி வீடியோஸ் மட்டும்தான். ஒரு 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சரும் வச்சிருக்காங்க. இந்த பிரைமரி சென்சர் 12 மெகா பிக்சல் இருந்தாலும் போட்டோஸ் நல்லா ஷார்ப்பா இருக்கு. எக்ஸ்போஷர், கலர் ரீப்ரொடக்ஷன், சேச்சுரேஷன் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. பல லைட்டிங் கண்டிஷன்ல டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல இதுல இருந்து எடுக்கக்கூடிய போட்டோஸ் நல்ல ப்ளீசிங்கா இருக்கு. இந்த 16 மெகா பிக்சல் கேமரால இருந்து நீங்க அல்ட்ரா வைட் ஆங்கிள் வீடியோஸ் எடுக்கலாம்னு சொன்னேன். ஆனா அது வந்து 1080p வீடியோஸ் வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணுது. உங்களுக்கு 4K வீடியோ எடுக்கணும்னா நீங்க நார்மல் மோட்ல இந்த 12 மெகா பிக்சல் கேமரா வச்சு நீங்க 4K வீடியோஸ் எடுத்துக்கலாம். அல்ட்ரா வைட் ஆங்கிள் எடுக்கிற 1080p வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ஸ்மூத்தா ஒர்க் ஆகுது. இந்த சாம்பிள்லாம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். மொபைல் போனை நீங்க எப்பயும் நீங்க கையில பிடிச்சு யூஸ் பண்ற மாதிரியே வச்சு போர்ட்ரேட் மோட்ல வச்சு நீங்க ஆக்ஷன் கேமரா வீடியோ எடுக்கலாம். அந்த வீடியோ நீங்க ப்ளே பண்றப்போ லேண்ட்ஸ்கேப் மோட்ல நீங்க ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். 21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல கூட நீங்க ப்ளே பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். இது ஒரு வித்தியாசமான ஃபீச்சர். இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இது வரைக்கும் எந்த மொபைல் போன்லயும் நம்ம பார்த்தது கிடையாது. அல்ட்ரா வைட் ஆங்கிள் சப்போர்ட் கொண்ட மொபைல் போன்ஸுக்கு வீடியோஸ் ரெக்கார்டிங்கான ஆப்ஷன் இருக்கு. ஆனா இந்த மாதிரி கையில வச்சு நீங்க யூஸ் பண்றப்போ ஒரு ஆக்ஷன் கேமரா மாதிரி யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. அதுவும் நீங்க மவுண்ட் பண்றதுக்கு சைக்கிளோ இல்ல பைக்லயோ இதை மவுண்ட் பண்ணிட்டு ஆக்ஷன் கேமரா மாதிரி நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பஞ்ச் ஹோல் நாச்சுக்குள்ள ஒரு 12 மெகா பிக்சல் கேமரா வச்சிருக்காங்க. இதுல இருந்து நல்லா செல்ஃபிஸ் எடுக்கலாம். லைட் நல்லா இருந்துச்சு, செல்ஃபிஸ் நல்லா இருந்துச்சு. லைட் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா செல்ஃபிஸ்ல கொஞ்சம் நாய்ஸ் தெரிய ஆரம்பிக்குது, ஷேக்கும் ஆகுது. ஆனா ஃப்ரண்ட்ல இருக்கிற வீடியோஸுக்கு கூட உங்களுக்கு இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் உண்டு. நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் வீடியோஸ் மட்டும் தான் எடுக்க முடியும், போட்டோஸ் எடுக்க முடியாது. போர்ட்ரேட் மோட் நல்லா இருக்கு, ஆனால் அந்த போர்ட்ரேட் மோட் கரெக்டாக செட் ஆகிறதுக்கு லைட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா திணறுது. மோட்டோ ஒன் விஷன் மொபைல் ஃபோனில் 48 மெகா பிக்சல் கேமரா பார்த்துட்டு அதுக்கு இந்த 12 மெகா பிக்சல் கேமரா பார்க்குறது ஒரு டவுன்கிரேட் மாதிரி தெரியுது. ஆனால் அதை விட டவுன்கிரேட் என்னன்னா இந்த மொபைல் ஃபோனில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. ஓரளவுக்கு இதை நான் ஒத்துக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆக்ஷன் கேமராங்கிறதுனால மொபைல் ஃபோன் அப்பப்போ ஆக்சிடென்ட்டாக கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஃபீச்சர்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா ரிப்பேர் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அடுத்தபடியாக ஹார்ட்வேரை பற்றி பார்ப்போம். இந்த மொபைல் ஃபோனில் சாம்சங்கினுடைய Exynos 9609 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே ப்ராசஸர் தான் நம்ம மோட்டோ ஒன் விஷன் மொபைல் ஃபோன்லையும் பார்த்தோம். ஒரே வேரியன்ட் தான் 4GB RAM மற்றும் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட வேரியன்ட். இந்த Exynos 9609 இப்பொழுதைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டீசென்டான ப்ராசஸர் மட்டும் தான் தெரியுது. நிறைய கேம்ஸ்லாம் விளையாண்டு பார்த்துட்டேன், கேம்ஸ்லாம் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, கிராஃபிக்ஸோட குவாலிட்டியும் நல்லா இருக்குது, ஆப்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது, மல்டி டாஸ்கிங்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. இந்த மோட்டோ ஒன் ஆக்ஷன் மொபைல் ஃபோனில் NFC சப்போர்ட் இருக்குது, FM ரேடியோ இருக்குது, ப்ளூடூத் 5.0 இருக்குது, தேவைப்பட்ட எல்லா சென்சரும் கொடுத்துருக்காங்க. லவுட் ஸ்பீக்கர் ஓரளவுக்கு லவுடாக இருக்குது, ஆனால் சவுண்டுடைய குவாலிட்டி ஆவரேஜாக தான் இருக்குது. பர்ஃபார்மன்ஸில் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எதுக்காக இவங்க Exynos ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா கண்டிப்பாக இதில் Gcam சப்போர்ட் கிடையாது. சாம்சங் Exynos ப்ராசஸர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண நாளடைவில் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சாஃப்ட்வேர்ல பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஃபோன் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான், Android 1 ப்ரோக்ராம்ல லேட்டஸ்ட் Android 9ல ரன் ஆயிட்டு இருக்கு. மோட்டோரோலா தரப்புல இருந்து இந்த மொபைல் ஃபோனுக்கு 2 மேஜர் அப்டேட் வரும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல 3 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு செக்யூரிட்டி பேச்சஸ்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஸ்டாக் ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறதுனால எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் நல்ல விஷயம் என்னன்னா ப்ளோட்வேர் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் எதுவுமே இந்த மொபைல் ஃபோனில் இருக்காது. மோட்டோ ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப் மூலமாக நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது மோட்டோரோலா மொபைல் ஃபோனில் நம்ம எப்பயும் எதிர்பார்க்கக்கூடிய ட்விஸ்ட் பண்ணால் கேமரா ஓப்பன் பண்ணுறது, சாப் பண்ணால் ஃபிளாஷ் லைட் ஓப்பன் ஆகிறது, அப்புறம் டிஸ்பிளே தொடுறப்போ மோட்டோ ஆன் டிஸ்பிளே வர்றது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனால கொடுக்க முடியுது. ஒரு சில பேசிக் ஜெஸ்டர்ஸும் இந்த மொபைல் ஃபோன் சப்போர்ட் பண்ணுது. பட் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டுங்கிறதுனால எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு கிடைக்காது. அந்த ஃபீச்சர்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். மொபைல் ஃபோனுடைய சார் வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணக்கூடிய 1.6 விட கம்மியாக தான் இருக்குது. 0.398 ஹெட்டில், 1.10 பாடியில். கடைசியாக பேட்டரியை பற்றி பார்ப்போம். மொபைல் ஃபோனில் 3500 mAh பேட்டரி இருக்குது. ஒரு மாடரேட்டான யூசேஜுக்கு இந்த மொபைல் ஃபோன் 1 டே வரைக்கும் தாக்கு பிடிக்குது. ஆக்ஷன் கேமரா மாதிரி யூஸ் பண்ணுறப்போ தொடர்ந்து நம்ம வீடியோ எடுப்போம். ஒரு ½ hour வீடியோ எடுத்தீங்கன்னா 20% வரைக்கும் பேட்டரி குறையுது. பாக்ஸுக்குள்ளே வெறும் 5V 2A சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக மோட்டோரோலா மொபைல் ஃபோன்னாலே நம்ம டர்போ சார்ஜர் பார்ப்போம். ஆனால் இந்த மொபைல் ஃபோனில் டர்போ சார்ஜர்லாம் கிடையாது.
கொடுத்துருக்கிற 5 வோல்ட் 2 ஆம்பியர் சார்ஜர் வச்சு நம்ம சார்ஜ் பண்ணுறப்போ 2.5 மணி நேரம் ஆகுது சார்ஜ் ஆகிறதுக்கு. இந்த சார்ஜரை பார்க்குறப்போ எனக்கு ஞாபகம் வருது ஏஎம்எக்ஸ்னுடைய சார்ஜர்ஸ். ஏஎம்எக்ஸ் கம்பெனிலேருந்து புதுசாக நிறைய சார்ஜர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சார்ஜர்ஸ் எல்லாமே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் மற்றும் மல்டி போர்ட், அதாவது ஒரே சார்ஜரில் 4 போர்ட் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குது. எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸும் கொண்ட இந்த சார்ஜருடைய விலை பார்த்தீங்கன்னா 249 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதோட விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். பட் இப்போதைக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க, வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம். இந்த ஆக்ஷன் கேமராவா நம்ம யூஸ் பண்றப்போ அவுட்டோர்ல எல்லாம் போய் நம்ம அடிக்கடி ஷூட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ 3500 mAh பேட்டரியை விட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அட்லீஸ்ட் இந்த மோட்டோ 1 பவர்ல கொடுத்த மாதிரி 5000 mAh பேட்டரிலாம் வேணாம், ஒரு 4500 mAh பேட்டரியை கொடுத்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இதுவரைக்கும் இந்த மொபைல் போனுடைய எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் பிளஸ் அண்ட் மைனஸ் பாயிண்ட்ஸ் நான் பார்த்து உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு எந்த பிளஸ் பாயிண்ட்ஸ் வேணும், எந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் பிரச்சனை இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பேட்டரிக்கு ஒரு தனியாக மொபைல் ஃபோன் விட்டுருக்காங்க மோட்டோ 1 பவர், கேமராக்கு தனியாக மொபைல் ஃபோன் விட்டுருக்காங்க மோட்டோ 1 விஷன், ஆக்ஷன் கேமராவுக்கு தனியாக மொபைல் ஃபோன் விட்டுருக்காங்க மோட்டோ 1 ஆக்ஷன். இப்படி எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஒரு மொபைல் ஃபோன் விடுறதுக்கு பதிலாக ஒரே மொபைல் ஃபோனில் எல்லா ஃபீச்சர்ஸும் கொண்ட மாதிரி ஒரு அம்சம் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் இருந்தாலும் இந்த மோட்டோ 1 ஆக்ஷன் மொபைல் ஃபோனுடைய விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. 14,000 ரூபீஸ்க்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொண்ட இந்த மொபைல் ஃபோன், அதுவும் மோட்டோரோலா கம்பெனிலேருந்து வருது அப்படிங்கிறது பல பேருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான மொபைல் ஃபோனாக தான் இருக்கும். இந்த மோட்டோ 1 ஆக்ஷன் மொபைல் ஃபோன் பிரதானமாக ஒரு ஆக்ஷன் கேமரா ஃபீச்சர்ஸ் சொல்லி தான் அவங்க விற்கிறாங்க. பட் நீங்கள் ஆக்ஷன் கேமரா எனக்கு பெரிய முக்கியம் கிடையாது அப்படின்னு நினச்சாலுமே இந்த மொபைல் ஃபோனில் இருக்கிற மெயின் கேமரா நல்லா தான் இருக்கு. டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஹேண்டில் பண்ணலாம். ஸ்டாக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 14,000 ரூபீஸ்க்கு இந்த மொபைல் ஃபோனை விரும்பி வாங்குவாங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பல பதிவுகள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனல் GiriSonnaSeri சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.